வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி ஐடியா ஆஃப் யூ அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு நாவலை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுக்கும் ஒரு 24 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனுக்கும் ஏற்படக்கூடிய காதல், அந்த காதல்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் அந்த கதை நகருது. ஆக்சுவலி சொலேன் அப்படின்றது தான் அந்த பொண்ணோட பேரு. அவங்க வந்து தன்னோட டீனேஜ் பொண்ணோட ஒரு வீட்டுல சந்தோஷமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட கணவரை சில வருஷங்களுக்கு முன்னாடியே இவங்க வந்து பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணோட ஃபேவரட்டான பேண்ட் ஒன்று இருக்கு. அந்த பேண்டோட ஒரு டாப் சிங்கர் தான் வந்து ஹெய்ஸ் அப்படின்றவர். அந்த ஹெய்ஸுக்கும் சொலேனுக்கும் ஒரு விதமான காதல் அப்படின்றது ஒரு ஈவெண்ட்ல மலருது. அந்த காதல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியா அந்த காதல் கை குடிச்சா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லவ்வை காட்டின விதம் அப்படின்னே சொல்லுவேன். வழக்கமான லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த கதையில ஒரு சில பிரச்சனைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஹீரோவோட வயசு அதிகம் அப்படின்றதையுமே தாண்டி ஹீரோவோட பாப்புலாரிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட ஒரு மெயின் ஹேர்டுலா வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த லவ் மலரக்கூடிய காட்சியா இருக்கட்டும், அண்ட் அந்த யூரோ ட்ரிப் போகக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த பிரேக்கப்புக்கான காரணம் அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கதையில ஹானா ஹாத்வே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்திருப்பாங்க, ரொம்ப நீட்டாவே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த அம்மா பொண்ணுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படின்றதுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பாண்டா காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓவரால் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு less than 2 hours முடிகிற மாதிரியான ஒரு படம், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதாவது லவ்வுக்காக இந்த சொசைட்டிக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண போறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஏன் அந்த டிலே, அதுக்கப்புறம் ஏன் திருப்பி சேர்றாங்க அப்படின்ற மாதிரி தேவையே இல்லாத டிராகா இருக்கும். அதனாலேயே ஒரு விதமான தொய்வு இந்த படத்துல நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு அந்த பிரேக்கப் சீனுக்கு அப்புறமாட்டே இந்த படத்துல ஒரு விதமான போரான ஃபீல் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது ஏராளம் இருக்கு. இது படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.